பிரைஸ் தி லார்ட். நான் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஈக்காடு என்ற கிராமத்தில் 4/3/1946 பிறந்தேன். என்னோட கூட ஒரு சகோதரனும் 5 சகோதரர்கள் பிறந்தார்கள். என் தகப்பனார் ஒரு ஊழியக்காரராக இருந்தார். ஏழை ஊழியக்காரர், கிராமங்களில் ஒரு ஊழியம் செய்வார். அப்புறம் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலும் ஒரு ஊழியம் செய்தார். இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் அதிக தரித்திரம், இல்லாமல் ஜாஸ்தி, உண்ண உணவு கிடையாது, உடுக்க உடை கிடையாது. இவ்விதமான இந்த ஏர்லி ஸ்டேஜில் எனக்குடைய ஒரே நோக்கம் பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான் இருந்தனால எங்கள் வீட்டில் போதுமான வசதி இல்லாதனால என்னால் படிக்கவும் முடியல. ஓல்டு 10th ஸ்டாண்டர்டில் தான் நான் படித்தேன். உங்கள் சிறு வயது அனுபவங்களை இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கய்யா. இப்போ உங்கள் வாலிப வயது அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இந்த ஒரே நோக்கம், இந்த வீட்டில் தரித்திரம் இருக்குதே, இதிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் என்ற ஒரே மைண்டில் இருந்ததுனால கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியம் இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா அற்பமாக தெரிஞ்சிச்சு. சத்தியம் வாசித்துதான் இருப்பேன், சபை ஒழுங்கில் கலந்து கொண்டு தான் இருந்தாலும் என்னுடைய எண்ணம் மட்டும் குடும்பத்திலேருந்து அந்த பொருளாதார கஷ்டம் எப்படி நீங்கும், அதுக்காக என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி என்னுடைய எண்ணம் இருந்தது. அதனால் நான் அநேகரோடு சேர்ந்து சீட்டாட்டம், லாட்ரி சீட்டு வாங்கிறது, சினிமா பார்க்குறது, இப்படி பாவத்தில் நான் விழுந்துட்டேன். உங்கள் வாலிப வயதில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கய்யா. உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வாலிப வயது ஆன பிறகு எனக்கு திருமண ஒழுங்கு ஏற்படுத்தினாங்க. 1974 எனக்கு கல்யாணம் ஒழுங்காச்சு. அப்புறம் ஒரு மகளும் பிறந்துருச்சு. உங்கள் சிறு வயது அனுபவங்கள், உங்கள் வாலிப வயது அனுபவங்கள் எல்லாம் சொன்னீங்க. இப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டார், உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை தந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் 1970 வேலையில் சேர்ந்தேன். பொதுப்பணித்துறையில், பிடபிள்யூடியில் நான் வேலையில் சேர்ந்து நான் வேலை செய்திருக்கும்போது கூட இந்த பழக்கம் நாளுக்கு நாள் எனக்கு விசுவாசம் இல்லாமல், பொருளாதார கஷ்டத்தில் எப்படி விடுதலை இப்படின்ற இந்த நோக்கமாக மாத்திரம் இருந்ததுனால வேத வாசிப்பு குறைவு, இப்படி அநேக கஷ்டம் இருந்தது. இப்படி இருக்கிற சமயத்தில் நான் 1978 ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு நான் போக வேண்டியதாச்சு. அருமை தேவதாசன் பக்தி சிங் அவர்கள் திருநெல்வேலியில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைத்தனால அதில் நான் கலந்து கொள்ள போகும்போது அங்கே புது பாடல் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு பாடல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அந்த முதல்ல நான் டியூன் மட்டும் பிடிச்சிக்குவேன். ஆனால் அன்னைக்கு அந்த லிரிக்ஸும் நான் கற்றுக்கொண்டு வேண்டும் என்ற வாசை இருந்தது. அதனால் அந்த வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தது. காத்திருக்கிறதே நரகம் உனக்காக என்ற வரி எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உண்டாக்கிடுச்சு. அப்புறம் நீ இன்று மரித்தால் எங்கே போவாய் என்ற அந்த பாடலே வருதுனால அந்த வரி எப்போதும் என் காதில் ரீங்காரம் செய்து கொண்டே இருந்தது. பாவ வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும், அவிசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பாடல் வரி என்னை அவ்வப்போது ஞாபகப்படுத்தி கொண்டு, சரியாத தூக்கம் இல்லாமை, சமாதான குறைவு இப்படியெல்லாம் இருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட இதை ஒப்புக்கொள்ள வேண்டியது, என்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். சிறு வயது முதற்கொண்டு சத்தியத்தை கேட்டு ஊழியங்களில் பங்கு பெற்று இருந்தாலும் இந்த பாவம் எனக்கு மன உறுத்தலை கொடுத்ததுனால நான் ஜெபித்து, கண்ணீரோடு ஜெபித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் எனக்கு முழு சமாதானத்தை கொடுத்தார், ரட்சிக்கப்பட்டேன். 1978 நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி என் தகப்பனாரிடத்திலே நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 சகோதரர்களும் நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றோம். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வந்தோம். பரிசுத்த ஜீவன் செய்யணுன்ற ஒரு வாஞ்சை இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் நான் இன்னும் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லிட்டு சுவிசேஷ ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தேன். அதில் நான் தெரு பிரசங்கம்லாம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சுவிசேஷம் வாஞ்சை, எனக்கு ஆத்மீக தாகம், நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்து இன்று மறித்தாலும் அந்த பரலோகத்து செல்ல வேண்டிய விசுவாசம் எனக்குள் இருந்ததுனால, மற்றவர்களே அந்த விசுவாசத்துக்குள் நடத்த வேண்டும்ன்றதுனால சுவிசேஷ ஊழியத்தை நான் அதிகமாக எல்லா ஊழியங்களும் நான் பங்கு கொண்டு செய்து கொண்டு வந்தேன். இப்படி இருக்கும்போது நான் பாஸ்டராக விரும்பவில்லை. ஆனாலும் காட்பாடியில் கண்மலை குரல் தேவ சபை என்ற ஒரு சபைக்கு நான் போய் வந்து கொண்டிருந்தேன். அவர் அமெரிக்காவில் இருந்தபடியால் அவர் இல்லாத சமயத்தில் நான் ஜெபம்லாம் நடத்துவேன். அவர் மீண்டுமாக அமெரிக்காவில் வந்த பிறகு அவர் 4 கிளை சபை வைத்திருந்தார். அவருடைய பெயர் பிரபு ஐசக். அவர் என்ன சொன்னார்,
நீங்கள் இந்த சபைக்கே சல போதகராக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டார். எனக்கு பாஸ்டராக இருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்கள் பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி அதுக்கு என்னை தனிப்பட்ட முறையில் இன்னும் சிலரோடு சேர்த்து 4 பேர் அபிஷேகம் பண்ணி இப்போ எனக்கு அந்த சின்ன சபையை எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அந்த சபையை காட்பாடியிலே நான் நடத்தி கொண்டு வருகிறேன். சுமார் 30 முதல் 50 பேர் வரை என்னுடைய சபைக்கு வருகிறார்கள். சரியா, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் ஏதாவது இருக்கா? அற்புதம்னு சொல்லும்போது, நான் ரட்சிக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றதே எனக்கு ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் சொல்கிறதுனால அது ஒரு பெரிய அற்புதமாக செய்யணும். ஏன்னா நான் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை திருப்பினார். அடுத்தாற் போல் எனக்கு மனைவி பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பெண் பிள்ளைகளும் ஒரு மகன் இருக்கிறான். இவர்கள் வாலிப வயது அடையும் போது எனக்குள்ள ஒரு பயம் வந்தாச்சு. இவர்களை எங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகன்கள் வேணும், நல்ல மருமகள் வேணும்னு நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு கர்த்தருக்கு பயந்த 2 மருமகன்களை கொடுத்தார். மருமகளும் ஒரு அருமையான ஒரு நல்ல மருமகளை கொடுத்தார். நாங்கள் இப்போ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு மரித்தாலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை காண்பேன் என்ற ஒரு முழு விசுவாசத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு சரீரத்தில் சில கஷ்டங்கள் இருக்குது. 1983 எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா என்னை விட மோசமான எவ்வளோ பேர் பாஸ்டருங்களும் நாங்கள் 2 கிட்னியும் அவுட் ஆகிட்டு ஒரு அவங்க ஊழியம் செய்து கொண்டு எனக்கு அந்த சர்க்கரை நோய் பெரிதாக தெரியவில்லை. ஆனாலும் விசுவாசத்தில் நான் ஆண்டவர் என்னை இந்த நாள் மட்டும் சுகமாக வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு பாடல் மூலமாக தான் என் வாழ்க்கையை மாற்றினாருன்னு சொன்னீங்க. அந்த பாடலை கொஞ்சம் பாடி காட்டுங்க. இருதய கதவை திறந்தேடு இன்று பரன் இயேசுவில் தான் ரட்சிப்பு உண்டு, கவலையற்றோராய் ஜீவிப்பதேனோ காத்திருக்கிறதே நரகம் உனக்காக, பரலோகம் செல்ல ஆயத்தப்படுவாய், இதயத்தை திறவாயோ. அந்த பாடல் அந்த காத்திருக்கதே நரகம் உனக்காக என்ற வரி என்னை ரொம்பவும் தொட்டதுனால நான் அந்த வார்த்தைக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளே இந்நாள் வரை இருக்கிறேன். இது வரைக்கும் உங்கள் சிறுவயது அனுபவங்கள், உங்கள் வாலிப வயது அனுபவங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தார், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி சமாதான வாழ்வை கொடுத்தாருன்னு நீங்கள் எங்கள் மத்தியில் எடுத்து கூறினதுக்காக மிக்க நன்றி ஐயா.